உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த பெண்கள், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுடைய பிரசவ நேரம் இருக்கு இல்லையா, அதாவது சிசேரியன் செய்து கொள்வதற்காக குறிக்கப்பட்ட தேதி இருக்குல்ல, அதை ஜனவரி 22ஆம் தேதிக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி இருக்குல்ல. அதை பார்க்கும் போது நமக்கு கொதிக்குது. நீங்க எதற்காக, என்ன பெரிய உதாரண புருஷன் ராமன் சொல்லிட்டு அவனுடைய பிறந்த நாள்ல அவனுடைய கோயில் திறக்கிற நேரத்துல நீங்க உங்களுடைய குழந்தைகள் பிறக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கோழை அயோத்தி ராமர், ஒரு கோழை சம்பூகனை, தவம் செய்த சம்பூகனை வெட்டி வீழ்த்தி, அதாவது என்ன ஏதுன்னு கூட கேட்காம சம்பூகன் தான் இந்த வர்ணத்தை சார்ந்தவன் என்று சொன்ன உடனேயே தன்னுடைய உடைவாளை எடுத்து சம்பூகனின் தலையை வெட்டி வீழ்த்திய ஒரு கொலைகாரன், வாலியை மறைந்திருந்து கொன்ற ஒரு கோழை, கட்டில பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு காட்டுக்கு அனுப்பியவன், நிறைமாத கர்ப்பிணியான பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு காட்டுக்கு அனுப்பியவன், அவள் தன்னுடைய கற்பை நிரூபிக்கணும், நீ தீக்குளிச்சு உன்னுடைய கற்பை நிரூபின்னு சொன்ன ஒரு ஆணாதிக்கவாதி, வாழ்றதுக்கு வக்கில்லாம சரையு நதியில விழுந்து தன்னுடைய படை பரிவாரங்களோடு தன்னுடைய சொந்த பந்தங்களோட விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்து போனவன். எப்படி இத போய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதாரணமா சொல்லுவீங்களா? நீ இப்படி எல்லாம் வாழணும்னு வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. ஆனா உத்தரகாண்டம் இன்னைக்கு பதிப்புல கிடையாது. உத்தரகாண்டம் படிச்சா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால உத்தரகாண்டத்தை அச்சடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதையை சொல்றாங்க. ஏன்னா உத்தரகாண்டத்தை எடுத்து வைத்து எந்த சருக்கத்துல என்ன சொல்லி இருக்கு? ராமன் மாட்டுக்கறி சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் அதுல இருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இந்திய ஒன்றியத்திற்கான வாழ்வா சாவா போராட்டம். அதனாலதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பேசிட்டு இருக்கோம். இது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற ஒரு போராட்டம். சர்வாதிகாரம் வெல்ல போகிறதா அல்லது ஜனநாயகம் இங்கே நிலைக்க போகிறதா என்பதை மக்களாகிய நாம் முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் அமைய போகுது. இந்த தேர்தலினுடைய மைய பொருளாக எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல் கட்சிகள் என்ன வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க அப்படிங்கறத வச்சுதான் அந்த தேர்தல்ல மக்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் மக்களினுடைய தேர்வு அப்படிங்கிறது பெரும்பான்மையும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, நமக்கு அவங்க என்ன செய்வாங்க, வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா, தொழிற்சாலைகளை தொடங்குவாங்களா, புதிய தொழிற்சாலைகளை தொடங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தருவாங்களா, நம்ம பிள்ளைகள் படிப்பதற்காக உயர்கல்வி சாலைகளை நிறுவுவாங்களா, படிப்பதற்கான அந்த கல்வி சலுகைகளை கொடுப்பாங்களா, நல்ல சுகாதாரமான மருத்துவமனைகளை நமக்கு கட்டி தருவாங்களா, நம்மளுடைய எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் தரக்கூடிய திட்டங்களை அவங்க நமக்காக தீட்டி செயல்படுத்துவாங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்களினுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மாதிரியான வாக்குறுதிகள் மட்டும்தான் தேர்தலில் மக்களிடையே செல்லுபடியாகும். ஆனால் இந்திய ஒன்றியத்தில் 2014க்கு பிறகு இந்த தேர்தல் நேரத்தில் பேசப்படுகின்ற முன்வைக்கப்படுகின்ற வாக்குறுதிகள் அப்படிங்கிறது மதத்தின் அடிப்படையில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுது பாஜக RSS கும்பல் அதை மாற்றியதோ அன்று முதல் பாத்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு ஒன்றியத்தில் ஒரு பதற்றமும் மக்களுக்கு ஒரு அச்சமும் இருந்துகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்றைக்கு அடுத்து என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதற்றத்திலேயே வட மாநிலங்கள் பெரும்பாலும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படின்னா 2014 நாடாளுமன்றத்துல செஞ்ச ஒரு தப்பு. இந்த மதவாத பாஜகவுக்கு வாக்களித்து வட மாநிலத்தவர்கள் அங்கே அவர்களை ஆட்சியில் அமர வைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு வட மாநிலங்களையும் தாண்டி மற்ற பகுதிகளுக்கும் தென் மாநிலங்களையும் சேர்த்து அது பாதிக்கின்ற ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அந்த தவறை 2024 யாரும் செய்துவிடக் கூடாது. தமிழ்நாடு கண்டிப்பா செய்யாது, அது வேற. ஒரு நாளும் தமிழ்நாடு மதவாதத்தை அரசியலோடு கலப்பதை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் ஏன் நம்ம திரும்ப திரும்ப தமிழ்நாட்டிலும் இதை பற்றி பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, பாஜக என்ற அந்த ஒரு மதவாத கட்சிக்கு
பேசுறதுக்கு வேற பேசு பொருள் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு கையிருப்பு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. மதத்தை மட்டுமே நம்பித்தான் அவங்க இந்த தேர்தலையும் சந்திக்க போறாங்க. அதை தமிழ்நாட்டிலும் அவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்ய தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் இங்கேயும் இது போன்ற பிரச்சாரங்களை நாம செய்ய வேண்டியிருக்கு. இப்போ சமூக ஒற்றுமையை காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன பெரிய பாதிப்பு வந்துருச்சு சமூக ஒற்றுமைக்கு? எல்லாரும் அண்ணன் தம்பியா தானே பழகுறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த வேறுபாடும் இல்லை. மத ரீதியான வேறுபாடுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கிடையாது. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்ற காரணத்திற்காக இஸ்லாமியர்களை ஒடுக்குவதோ அல்லது கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதோ தமிழ்நாட்டுல நம்மளால பார்க்க முடியாது. அது இங்க ஒரு என்ன சொல்றது, அதாவது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் திட்டமிட்டு ஒரு பரப்புரையை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, பாஜகவும் RSS கும்பலும். முதல்ல ஒண்ணு பொய்யை பரப்புறது. அந்த பொய்க்கு சாட்சி எல்லாம் அவங்க வச்சிருக்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த பொய்யையும் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பாதி உண்மை பாதி பொய். எப்பவுமே முழு பொய்ய கூட விட்டுறலாம். அது ஒரு கட்டத்துல வெளிப்பட்டுரும். இவன் சொல்றது பொய் சொல்றான்டா அப்படின்னு நம்மளால ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். ஆனா இந்த பாதி உண்மை இருக்கு இல்லையா, பொய்யையும் உண்மையையும் கலந்து அது அப்படியே உண்மை மாதிரியே பேசுறது, இதத்தான் இன்னைக்கு பாஜக RSS மக்கள் கிட்ட செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பேசும்போதும் சரி, தோழர்கள் பாடும் போதும் சரி, அயோத்தி ராமர் கோயிலை பத்தி ரொம்ப தெளிவாக அதுல என்ன அரசியல் இருக்கு, அதுல ஆன்மீகம் இருக்கா அரசியல் இருக்கா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தெளிவா பேசினாங்க. இப்ப இருக்கிற சூழல்ல நீங்க ராமரல்ல, அதாவது மோடியை திட்டினா கூட விட்டுருவாங்க, அமித்ஷாவை திட்டினா கூட விட்டுருவாங்க, ராமரை மட்டும் நீங்க திட்டிடவே முடியாது. ஜனவரி 12ஆம் தேதி கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்துல நான் பேசினேன். பொங்கல் விழாவை முன்னிட்டு திராவிடர் பண்பாட்டு கூட்டமைப்பு சார்பா ஒரு நிகழ்ச்சி கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க. அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் கலந்துகிட்டாங்க. நானும் அவரோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன். அதுல பேசும்போது நான் பல செய்திகளை குறிப்பிட்டு நான் பேசினேன். அன்னைக்கு நான் பேசின அந்த பேச்சுக்காக சமூக வலைத்தளத்துல, அதாவது குறிப்பாக எக்ஸ் தளம் இருக்கு இல்லையா, ட்விட்டர் இப்போ எக்ஸ்னு மாறி இருக்கு. அந்த ட்விட்டர் வலைத்தளத்துல அவங்க எப்படி எல்லாம் அதுக்கு எதிர்வினை ஆற்றுவாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். என்னால அது உள்ள ஓரளவுக்கு மேல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியாது. என்ன உண்மையை சொன்னதற்காக, வேற ஒண்ணும் இல்ல, உண்மையை சொன்னதற்காக அத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள், கைது செய்யணும், நாக்க இருக்கணும், அதை பண்ணணும், இப்படியே அவர்களுடைய அந்த கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. அந்த இடத்துல நீங்க ராமருக்கு கோயில் கட்டினது அந்த இடத்துக்கே நான் போகவே இல்லை. நான் அன்னைக்கு அந்த கூட்டத்துல பேசுவதற்கு முதல் நாள் செய்தித்தாள்கள்லயும் ஊடகங்கள்லயும் ஒரு செய்தி வருது. ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ராமருக்கு கோயில திறக்கிறாங்க. அதாவது அந்த கும்பாபிஷேகம் சொல்லப்படுகிற அந்த இது நடக்க போகுது. அப்போ உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த பெண்கள், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களினுடைய பிரசவ நேரம் இருக்கு இல்லையா, அதாவது சிசேரியன் செய்து கொள்வதற்காக குறிக்கப்பட்ட தேதி இருக்குல்ல, அதை ஜனவரி 22ஆம் தேதிக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி இருக்குல்ல, அதை பார்க்கும் போது நமக்கு கொதிக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சிசேரியன் அப்படிங்கறத நம்ம எப்போ அந்த இடத்துக்கு வருவோம். நம்ம ரொம்ப ஒரு ஆபத்தான காலகட்டத்துல அந்த பெண் இருக்கிறாள். அந்த அம்மாவையோ அல்லது குழந்தைக்கோ அது ஒரு பெரிய சிக்கலான நேரங்க, வேற வழியே இல்லைங்க, உசுரை காப்பாத்தணும், சிசேரியன் பண்ணிரலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம அப்பதான் அந்த சி செக்ஷன் சொல்லப்படுகிற அந்த சிசேரியனுக்கே நம்ம போவோம். இப்போ ஒரு வேளை அந்த பெண்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி சிசேரியன் டேட் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் போயிட்டு எனக்கு ஜனவரி 22 ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கே எனக்கு குழந்தை பிறக்கணும், அதனால என்னோட சிசேரியன் டேட்டை நீங்க அன்னைக்கு மாத்துங்கன்னு சொன்னா எத்தனை நாள்கள் இருக்குங்க? 10 நாள். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணோட உயிருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது. அப்ப எனக்கு ஒரு பெண்ணாக, ஒரு பெண் குழந்தையினுடைய அம்மாவாக, ஒரு பெரியாரினுடைய வழியை பின்பற்றி நடக்கின்ற ஒரு பெரியார் தொண்டராக எனக்கு ஒரு கோபம் வருது. என்ன இவ்வளவு முட்டாள்தனமா இருக்காங்க, இந்த அளவுக்கு மக்களை இந்த மதத்தை வைத்து முட்டாளாக்கி வச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு கோபம். அப்பதான் நான் பேசுறேன். பொதுவாவே
எப்பவுமே நம்ம யாரோட ஒரு பேரை வைக்கணும்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தலைவரினுடைய பேரை நம்ம வைப்போம். ஏன்னா நம்மளுடைய பிள்ளை அந்த தலைவரை போன்று இந்த சமூகத்திற்கு பாடுபட வேண்டும், அந்த தலைவர்களை போன்று இந்த மக்களை நேசிக்கணும், அவர்களை போல பேரும் புகழும் பெற்று வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முன்னுதாரணமான தலைவர்களை, சமூகத்திற்கு முன்னோடியாக இருந்த தலைவர்களை நாம நினைவு கூற விதமா நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்போம், இல்ல வீட்டுல இருக்கிற மூத்தவங்களினுடைய பெயரை வைப்போம். இது ஓகே, ஏன்னா அவங்கள உதாரணமாக நம்மளால காட்ட முடியும். ஆனா நீங்க எதற்காக என்ன பெரிய உதாரண புருஷன் ராமன் சொல்லிட்டு அவனுடைய பிறந்த நாள்ல அவனுடைய கோயில் திறக்கிற நேரத்துல நீங்க உங்களுடைய குழந்தைகள் பிறக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன உதாரணம் காட்ட முடியும்? ஒரு கோழை, அயோத்தி ராமர் ஒரு கோழை, சம்பூகனை, தவம் செய்த சம்பூகனை வெட்டி வீழ்த்தி, அதாவது என்ன ஏதுன்னு கூட கேட்காம சம்பூகன் தான் இன்ன வர்ணத்தை சார்ந்தவன் என்று சொன்ன உடனேயே தன்னுடைய உடைவாளை எடுத்து சம்பூகனின் தலையை வெட்டி வீழ்த்திய ஒரு கொலைகாரன், ஆளியை மறைந்திருந்து கொன்ற ஒரு கோழை, கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு காட்டுக்கு அனுப்பியவன், நிறை மாத கர்ப்பிணியான பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு காட்டுக்கு அனுப்பியவன், அவள் தன்னுடைய கற்பை நிரூபிக்கணும், நித்திய குளிச்சு உன்னுடைய கற்பை நிரூபின்னு சொன்ன ஒரு ஆணாதிக்கவாதி, வாழ்றதுக்கு வக்கில்லாம சரையு நதியில விழுந்து தன்னுடைய படை பரிவாரங்களோடு தன்னுடைய சொந்த பந்தங்களோட விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்து போனவன். எப்படி இத போய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதாரணமா சொல்லுவீங்களா, நீ இப்படி எல்லாம் வாழணும்னு? இத நான் கேட்டதுக்கு இப்ப வரைக்கும் ஏன் இன்னும் அவங்க மேல கேஸ் போடாம இருக்கீங்க? ஏன் இன்னும் அவங்க மேல வழக்கு தொடுக்காம இருக்கீங்க? உண்மையை தானங்க நாங்க பேசுறோம். உண்மையை பேசுறதுக்கு எதுக்காக நாங்க பயப்படணும்? என்ன வேணா பண்ணிட்டு போ, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது. நீங்க கம்பராமாயணத்தை மட்டுமே படிச்சுட்டு அதை மட்டுமே இங்க எல்லார்ட்டையும் பரப்பிட்டு உண்மையை மறைச்சு மோசடி பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தான். ராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டம் இருக்கு? 7 காண்டம் இருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்சது 6 தான். ஏன்னா நம்மளுடைய கம்பர் அவர் பெரிய ஒழுக்க சீலர், அவர் தமிழர் பண்பாட்டை கலாச்சாரத்தை நிலைநிறுத்துறோன்ற பேர்ல வால்மீகி ராமாயணத்தை அப்படியே மாத்தி அதனுடைய தன்மையை மாத்தி எழுதி வச்சிருக்காரு கம்ப ராமாயணத்தை. அதுல பாலகாண்டம் தொடங்கி யுத்த காண்டம் வரைக்கும் தான் இருக்கு. இன்னொரு காண்டமும் இருக்கிறது, உத்தரகாண்டம், வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. ஆனா உத்தரகாண்டம் இன்னைக்கு பதிப்புல கிடையாது. உத்தரகாண்டம் படிச்சா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால உத்தரகாண்டத்தை அச்சடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதையை சொல்றாங்க. ஆனால் உத்தரகாண்டம் எங்க இருக்குன்னா பெரியார் திரள் நூலகத்துல பத்திரமா இருக்கு. கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலையும் அந்த உத்தரகாண்டத்தினுடைய ஒரு பிரதி இருக்கு. இதை எடுத்து இதை ஆதாரமாக வைத்து எங்க திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் இதுதான் ராமராஜ்யம் ஒரு சின்ன புத்தகத்தையே எழுதியிருக்காரு. இதுவரைக்கும் அந்த புத்தகத்துக்கு யாராலும் மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா உத்தரகாண்டத்தை எடுத்து வைத்து எந்த சருக்கத்துல என்ன சொல்லி இருக்கு? ராமன் மாட்டுக்கறி சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் அதுல இருக்கு. வால்மீகி காட்டுகிற ராமன் ஏகபத்தினி விரதன் கிடையாது. இது எல்லாத்தையும் ஆதாரங்களோடு அந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த உண்மைகளை எல்லாம் நாம பேச போனா ராமருக்கு எதிராக பேசுறீங்க, இந்துக்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னு சொல்லிட்டு திருச்சி விடுறாங்க. ஒரு நாளும் ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம எதையும் பேச மாட்டோம். இன்னைக்கு நீங்க ராமரை எதற்காக பயன்படுத்துறீங்கிறது தான் இங்க பிரச்சனை. எத்தனையோ கோயில்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு 1000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு அந்த குடமுழுக்கு என்று சொல்லப்படுகிற கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு இருக்காங்க. எல்லா கோயில்களிலும் அத்தனை 6 கால பூஜைன்னு சொல்ற எல்லா பூஜைகளும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. கடவுள் நம்பிக்கை அற்ற நாத்திகரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா நீ ராமரை எங்க கொண்டு போய் வைக்கிற தெரியுமா? நீ பாபர் மசூதியை இடிச்ச, பாபர் மசூதி இருக்கிற இடத்துலதான் ராமர் கோயில கட்டின, இது எல்லாமே மறைக்க முடியாத வரலாறு. நீ அங்க ராமர் கோயில் கட்டிட்டதுனால அங்க பாபர் மசூதி இருந்தது இல்லாம போயிடுமா என்ன? அயோத்தி ராமனுக்கான முகவரியே என்னது? ராமன்
கேர் ஆஃப் பாபர் மசூதி, ராமர் கோயில், கேர் ஆஃப் பாபர் மசூதி, அயோத்தி, உத்தரப்பிரதேசம். இதுதான் எப்பவுமே உங்களுடைய முகவரியா இருக்கும். அங்க பாபர் மசூதி உங்களால எடுக்க முடியாது. கேர் ஆஃப் பாபர் மசூதி தான் அயோத்தி ராமர் கோயில். ஆனா நீங்க அங்கே நீங்கள் ராம்லல்லாவை வச்சிருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அதை எங்க கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு போய் ராவண வைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு போய் ராமனை வைக்கிறீங்க. நிதிநிலை அறிக்கையில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுறாரு ராமர் அயோத்தி கோயில பத்தி. குடியரசுத் தலைவர் உரையில நீங்க அயோத்தி கோயில பத்தி பேசுறீங்க. பிரதமரினுடைய உரையில பிரதமர் பேசும்போது அவரும் பேசுறாரு. இப்ப இந்த கூட்டத்தொடர்ல, பட்ஜெட் கூட்டத்தொடர்ல எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு 10ஆம் தேதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய இறுதி நாள், நிறைவு நாள். இன்னையோட முடியுது. அந்த கூட்டத்தொடர் இன்னையோட முடியுது. தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 அவையிலையும், மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் ஒரு கோரிக்கையை வலியுறுத்துறாங்க. அது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சுடப்படுகிறார்கள். அவர்களினுடைய வலைகளும் படகுகளும் சேதப்படுத்தப்படுகின்றன. அவங்களை கைது செஞ்சு கொண்டு போய் சிறையில வைக்கிறாங்க. இதற்காக எல்லாம் இதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியும் மீனவர்களை மீட்பதற்காகவும் பல முறை இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, அதாவது பிரதமருக்கு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பலமுறை கடிதங்கள் எழுதியிருக்கிறார். நேர்ல போகும்போதும் அவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். எனவே இந்த அவையில் இன்றைக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இன்றைக்கு 2 அவைகளிலும் அயோத்தி ராமர் கோயில் பற்றி மட்டுமே பேச வேண்டும். அதை பத்தி மட்டும்தான் பேசணும். நீங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. அதை பத்தி நாங்க இங்க விவாதிக்க அனுமதிக்க முடியாது. இன்னைக்கு ராமர் கோயிலை பத்தி மட்டும் நம்ம என்ன கேடு வந்துச்சு ராமர் கோயிலுக்கு நீங்க நாடாளுமன்றத்தில் அதை பத்தி பேசணும்னு சொல்றீங்க. கட்டிட்டீங்கல்ல, கட்டிட்டீங்க, முடிச்சீங்க. ஒரு 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 வரலாற்றையே வந்து என்ன பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல செதைச்சி அந்த இடத்துல ராமர் கோயில கட்டி முடிச்சீங்க. இனிமே அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை நாடாளுமன்றத்துல பேசணும்னு சொல்றீங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்தியாவினுடைய அடையாளம் இனிமேல் ராமர் தான். இததான் அவங்க முன்னிறுத்த பாக்குறாங்க. நமக்கு தெரியும் மீனவர்கள் பிரச்சனை, உயிராராதர பிரச்சனை, அவர்களுடைய உயிர் முக்கியமா, உனக்கு ராமர் முக்கியமான்னு கேட்டா இன்றைய பாஜக சொல்லுகிறது, எங்களுக்கு தமிழ்நாட்டு மீனவர்களுடைய உயிரெல்லாம் முக்கியம் கிடையாது, அவங்க என்ன வேணா ஆயிட்டு போறாங்க, எங்களுக்கு ராமர் தாங்க முக்கியம், ராமர் கோயில் தாங்க முக்கியம்னு சொல்றாங்க. அதாவது அவர்களுக்கு மத சார்பின்மை கிடையாது, மத நல்லிணக்கம் என்பதே அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. நம்ம சொல்றோம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற மதச்சார்பின்மை என்ற வார்த்தை, அந்த மதச்சார்பின்மை என்ற அந்த கூறு மட்டும் அவர்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. மத நல்லிணக்கம் பேசுவதே அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா மதங்களுக்குள் நல்லிணக்கமாக இருந்தால் அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கான ராமராஜ்யத்தை இந்தியா முழுமைக்கும் அவர்களால் கொண்டு வர முடியாது. அதனால எப்பவுமே ஒரு மாதிரியான மத பதற்றத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்களினுடைய நிலை என்னவா இருக்கு தெரியுமா? மக்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லைங்க. இப்ப இங்கே எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கோங்க, மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மதம் வேறு அரசியல் வேறுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, என்னுடைய மதத்தை எப்படி பின்பற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். விநாயகர் சதுர்த்தி, பிள்ளையார் சதுர்த்தி வருதா, அதை என் வீட்டுக்குள்ள நான் வச்சுப்பேன். ஒரு பிள்ளையார வாங்கிட்டு வருவேன், வீட்டுல வச்சுப்பேன், ஒரு கொழுக்கட்டை அவிப்பேன், சுண்டல் அவிப்பேன், நாங்க சாப்பிடுவோம், சாமி கும்பிடுவோம், கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு கிணத்துல போய் போடுவோம். இவ்வளவுதான் மக்களினுடைய விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் என்பது இதோட முடிஞ்சிடும். என்னுடைய மதம் சார்ந்த விஷயங்களை என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கையாக நான் வைத்துக் கொள்வேன் என்பதுதான் தமிழ்நாட்டில் இன்று வரை இருக்கின்ற நிலை. நினைச்சு பாருங்க, அண்மையில 2 நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, சிவகங்கை பக்கத்துல, சிவகங்கையில நடக்கிற ஒரு இந்து கோயிலினுடைய கும்பாபிஷேகம் நடக்குது. அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் அந்த கோயிலுக்கு சீர்வரிசை கொண்டு வர்றாங்க, சீர்வரிசை கொண்டு வந்து தர்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, மக்கள் சரியாக இருக்கிறாங்க. வட மாநிலத்திலும் கூட இந்த மத நல்லிணக்கத்துக்கு பல அடையாளங்களை நம்மளால காட்ட முடியும். ஆனால் அங்கு இருக்கின்றவர்கள், அங்கு இருக்கிற அரசியல்வாதிகள்
பாஜக RSS கும்பல் அங்க இருக்கிற மக்களை மதத்தை வைத்து அவர்களுடைய கல்வியை மறுத்து அவர்களுக்கான கல்வி அறிவு போதுமான அளவிற்கு தராமல் அவங்களை மழுங்கடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, திடீர்னு பார்த்தா பழனி கோயில்ல இருக்கிற கொடிமரத்துக்கு அந்த பக்கம் கொடிமரத்தை தாண்டி பிற மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. அப்புறம் தான் தெரியுது பழனி கோயில்ல கொடிமரமே இல்லைன்ற விஷயம். அப்ப நீங்க என்ன இதை ஒரு நீதிபதி அவருடைய தீர்ப்புல சொல்றாருன்னு சொன்னா, அப்ப இந்த அவர் சொல்லுகின்ற தீர்ப்பா அல்லது திருவிளையாடல் புராணத்துல சொல்ற மாதிரி மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்தார்கள்ன்ற மாதிரியான நமக்கு புரியல. கொடிமரமே இல்லாத ஒரு கோயிலுக்கு எதுக்காக நீ அந்த போர்டை வைக்க சொல்ற? அப்ப இதுக்கு இதனுடைய பின்னணி என்ன? தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராமேஸ்வரத்துக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே நாகூர் தர்காவுக்கும் போவாங்க, வேளாங்கண்ணிக்கும் போவாங்க. கேரளாவுல சபரிமலை ஐயப்பன் கோயில் எவ்வளவு புகழ்பெற்ற கோயில் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருமுடி கட்டி கோயிலுக்கு போறாங்க. 48 நாட்கள் விரதம் இருந்து காலையிலையும் மாலையிலையும் குளிச்சு முடிச்சு பூஜை பண்ணி இருமுடி கட்டிட்டு கோயிலுக்கு போறதுல நம்ம பாக்குறோம்ல. அந்த சபரிமலை கோயில்ல நீ மேல ஏறி சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை நீங்க பார்த்துட்டு போகணும். இது உங்கள் ஐயப்பன் உங்களுக்கு இட்ட கட்டளை. யார தரிசிச்சுட்டு போகணும்னா வாவர் சாமின்னு ஒருத்தர் அங்க உட்கார்ந்து இருக்காரு எருமேலியில. அவரை நீங்க பார்த்துட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு தான் நீங்க மேல ஏறி 18 படிகள் ஏறி எங்க போக முடியும்? ஐயப்பனை போய் பார்க்கணும். அந்த வாவர் சாமி ஒரு இஸ்லாமியர். அதுக்கு ஒரு கதை இருக்கு, விட்டுருங்க. இதெல்லாமே கதை தான் வச்சுக்கோங்க. வாவர் சாமியும் ஐயப்பனும் நண்பர்கள். 2 பேரும் எப்படி முதல்ல சண்டையாளர்கள், அதாவது பகைவர்களாக இருந்து சண்டையில வாவர் சாமி தோத்து போயிடுறாராம். அப்ப ஐயப்பனும் அவரும் நண்பர்கள் ஆயிடுறாங்க. அப்ப ஐயப்பன் சொல்றாரு, என்ன பார்க்க வர்றவங்க என்னுடைய நண்பனை பார்த்துட்டு தான் நீங்க வரணும்னு சொல்றாரு. அந்த வாவர் சாமி சன்னதியில மிளகு கொண்டு போய் கொடுப்பாங்களாம். பக்தர்கள் மிளகை கொண்டு போய் காணிக்கையாக கொடுக்கும் போது அங்கே அர்ச்சகராக இருப்பவர் ஒரு இஸ்லாமியர். அவர் விபூதி கொடுப்பாரு பதிலுக்கு. இப்ப இதுக்கு நீ என்ன சட்டத்தை கொண்டு வருவீங்க? இது எத்தனையோ ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. கிள்ளையில சிதம்பரம் பக்கத்துல கிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க பூவராக சாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க இருந்து அந்த சாமி புறப்பட்டு வரும்போது அங்க பக்கத்துல தர்காவில இருக்கிறவங்க போய் முதல் மரியாதை செய்யறாங்க அந்த பூவராக சுவாமிக்கு, ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்ற இடத்துல. அவங்க பிரசாதத்தை, அந்த பூவராக சாமி கோயிலினுடைய பிரசாதத்தை கொண்டு போய் அங்க தர்காவில இருக்கிறவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அந்த இஸ்லாமியர்கள் அதை கொண்டு போய் அந்த தர்காவில வச்சு படையலிட்டு அவங்களுடைய அந்த வழிபாட்டு முறையில் அவங்க என்ன ஓதுவாங்க இல்லையா, அதெல்லாம் செய்து திரும்ப அந்த பிரசாதத்தை கொண்டு பூவராக சாமிக்கு கொடுக்குறாங்க. அதை மகிழ்ச்சியோடு அவங்க வாங்கிட்டு போறாங்க. கேரளாவுல ஒரு பள்ளிவாசல்ல இந்து பெண் ஒருவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜமாத்தை சார்ந்தவர்கள் இந்து முறைப்படி சீர்வரிசை கொடுத்து ஒரு பள்ளி வாசலுக்குள்ள மந்திரங்கள் ஓதி யாகம் வளர்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இங்க எல்லாம் மதம் தடையாக இல்லை, மனிதநேயம் மட்டும்தான் இங்க இருக்கு. அப்போ நீ இப்படி வாழுகின்ற ஒரு மாநிலத்தில் திட்டமிட்டு இந்த பாஜக RSS மதவெறி கும்பல் என்ன பண்றாங்கன்னா, எதையாவது ஒண்ணு செஞ்சு ஆட்டைய கலைச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நப்பாசையில அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. இதற்கு நாம ஒரு நாளும் இரையாயிடக்கூடாது. இங்க மட்டும் கிடையாது, வட மாநிலத்துல பீகார்ல நாலந்தா மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்கு, மாரின்னு ஒரு ஊர், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மசூதி. அந்த கிராமத்துல இந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்க. முதல்ல இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சரிபாதியாக இருந்த ஒரு கிராமம் தான் அந்த மாரி என்ற அந்த கிராமம். காலப்போக்கில் இஸ்லாமியர்கள் எல்லாம் மைக்ரேட் ஆகி போயிடுறாங்க. இப்ப அங்க ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது. முழுக்க முழுக்க அந்த கிராமம் முழுக்க இந்துக்கள் மட்டுமே இருக்காங்க. ஆனால் அங்கே அந்த மசூதியை பராமரித்துக் கொண்டிருப்பது யாருன்னு கேட்டா அங்க இருக்கிற இந்துக்கள். பராமரிக்கிறதோட மட்டும் இல்ல, தினமும் 5 வேளை தொழுகை செய்வது என்பது இஸ்லாமியர்களினுடைய வழிபாட்டு மரபு. அங்க அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, பாங்கு ஓதுவாங்க இல்லையா, அதை இந்துக்களுக்கு செய்ய தெரியாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா
பென்டிரைவ்ல அந்த வாங்கு ஓதுறதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு தினமும் 5 வேளை அந்த மசூதியில் அதை ஒலிக்க செய்கிறார்கள். அந்த ஊர்ல அந்த கோயில் அந்த மசூதியை நிர்வகிக்கிற பராமரிக்கிற கௌதம் என்ற ஒரு இந்து சொல்லுகிறார், இந்த ஊர்ல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் சரி, ஒரு திருமணமா, ஒரு காது குத்தா, இல்லனா ஒரு ஒரு வீடு விசேஷமா எதுவாக இருந்தாலும் இந்த மசூதியில வந்து வழிபட்டு விட்டு அதற்கு பிறகுதான் நாங்கள் போய் எங்களுடைய கோயில்களுக்கு போவோம், அந்த காரியங்களை தொடங்குவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நாடாக இந்த நாடு இருந்திருக்கிறது, இப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை அப்படியே மாற்றி ஒரே நிறம், அது காவி நிறம் மட்டுமே, இந்த நாடு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அமித்ஷா பேசி இருக்காரு, ஜனவரி 22 இருந்து அற்புதமான இந்தியா உருவாயிருச்சான். என்ன பெரிய அற்புதமான இந்தியா உருவாயிருச்சு? இந்த பிப்ரவரி முடியறதுக்குள்ள 2 கோடி பேருக்கு உடனே குறைந்தபட்சம் 20 கோடி பேருக்கு அவங்க வேலை கொடுத்திருக்கணும். பிரதமரினுடைய வாக்குறுதிப்படி ஆண்டுக்கு 2 கோடினா 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருக்கணும், கொடுக்கல. சரி, அற்புதமான இந்தியா ஜனவரி 22 ராமர் கோயில் திறந்ததுல இருந்து உருவாயிருச்சுன்னே வச்சுக்கோங்க, கொடுத்துருவீங்களா? இந்த 20 கோடி வேலை வாய்ப்பு உடனடியாக அப்படியே அள்ளி கொடுத்துருவீங்களா உங்க ராமர் மூலமாக? என்ன நடக்க போகுது? ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. இத வச்சு நீங்க மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு உள்துறை அமைச்சருக்கு இதுதான் பெரிய கவலையா நாட்டுல? மணிப்பூர் பத்திக்கிட்டு எரியுது, இன்னமும் அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. உத்தரகாண்ட்ல ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள். பாஜக ஆள்ற அத்தனை மாநிலங்களிலும் இதே மாதிரியான மத கலவரங்கள் நடக்கின்றன. அந்த மாநிலமே பத்து ஏறிது. மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்புகள் கிடையாது. கல்வி நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் விளையாட்டு வீராங்கனைகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுத்து இங்க அவங்க நம்ம விளையாடுறதுக்காக பயிற்சி கொடுக்கிறோம். இவ்வளவும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல நடக்குது. இன்னொரு பக்கம் பாஜக ஆளாத மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை உருவாக்குவதற்கு பாஜக இன்னைக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதை நாம் ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை நாம குறிவைக்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலை பாஜக எதற்காக அணுகுகிறது, எதற்காக அதை குறிவைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது இந்தியான்றதே இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள். இந்தியான்றதே இருக்கக்கூடாது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அரசமைப்பு சட்டம் அவங்களுக்கு பிடிக்காது, அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி இங்க இருக்கிற ஜனநாயக முறை அது இருக்கக்கூடாது. தேர்தல் முறை அது இருக்கக்கூடாது. எல்லோருக்குமான கல்வி, எல்லோருக்கும் கல்வின்றதே இருக்கக்கூடாது. இதற்காகத்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து பாஜக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவை எல்லாவற்றையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையோடு இணைந்து ஒரே இலக்கை, தன்னுடைய பொது எதிரி கிடையாது, இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய பொது எதிரி பாஜக தான் என்ற அடிப்படையில் அந்த இந்தியா கூட்டணியை அமைத்து அவர்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த இந்தியா கூட்டணியினுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டிய ஒரு ஜனநாயக கடமை என்பது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இது ஏதோ நேர்ந்து விட்டவங்க மட்டும்தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கணும், யோசிச்சுட்டு இருக்கணும் இல்ல, எல்லோரும் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் என்ன, அதாவது இந்திய அளவில் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டினுடைய கல்வி உயர்ந்திருக்கிறது. கல்வி நிலை, அதுவும் குறிப்பாக பெண் கல்வி நிலை உயர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு இந்த கல்வி நமக்கு கிடைக்குமா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மருத்துவமனைகள் எல்லாம் நமக்கான மருத்துவமனைகளாக இருக்குமா? இன்னைக்கு கிண்டியில மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய பெயரால் ஒரு மிகப்பெரிய பல்நோக்கு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டியிருக்காங்க. நாளை ஒருவேளை கெடு வாய்ப்பாக நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவு நாம் நினைப்பதற்கு மாறாக வந்துவிடும் என்று சொன்னால் இந்த மருத்துவமனையானது நமக்கானதாக இருக்காது. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையும் நமக்கானதாக இருக்காது. இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் எதிலும் நம்மால நுழைய முடியாது. ஏற்கனவே இன்னைக்கு சேலம் பல்கலைக்கழகத்துல, பெரியார் பல்கலைக்கழகத்துல இந்த பாஜக RSS காவி கும்பல் என்னென்ன வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். நீங்க பல்கலைக்கழகத்தினுடைய பெயரே பெரியார் பல்கலைக்கழகம், ஆனா பெரியார் பேர்ல புத்தகம் எழுதக்கூடாதான். இந்த முட்டாள்தனமா இல்ல, இப்படிப்பட்ட முட்டாளை தான் அங்க துணைவேந்தரா உட்கார வச்சிருக்காங்க.
ஒரு அரசினுடைய உத்தரவை மதிக்காத ஒரு துணைவேந்தர். அங்க ஆசிரியர் சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி ஒரு மோசமான ஒரு நிலை. இன்னைக்கு எங்க போனாலும் தமிழ்நாடுன்னு சொன்னா தலை நிமிர்ந்து நம்மளால நிக்க முடியுது. வெளிநாடுகளுக்கு போனால் கூட இன்றைக்கு இந்தியா என்ற அடையாளத்தை தாண்டி வெளிநாடுகளில் தமிழ்நாடு என்ற அடையாளம் தான் மேலோங்கி நிற்கிறதுன்னா அதற்கு ஒரே காரணம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி. அப்ப என்ன சொல்லணும்? நம்ம என்ன சொல்லுவோம்? சாதாரணமா நல்லா படிக்கிற பிள்ளைய பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் பாடுறா, நல்லா படிக்கிறான் அந்த பிள்ளை, அவளை மாதிரி படி. அவன் எப்படி அவ அதிகாலையில எந்திரிச்சு படிக்க, அவ நல்லா படிக்கிறதுக்கு என்ன செய்யறா, மனப்பாடம் பண்றதுக்கு என்ன மெத்தட் வச்சிருக்கா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க என்னன்னா, நல்லா இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் நாசமா போகணும்னு பாஜக நினைக்குது. அதுக்குதான் இவங்க கொண்டு வர்ற புதிய கல்விக் கொள்கை, இந்த லொட்டு லொசுக்கு, இந்த பொது சிவில் சட்டம், இது எல்லாமே இதுக்காக தான். அப்ப யாரு நல்லா இருந்தாலும் பிடிக்காது, எந்த மாநிலம் வளர்ச்சி அடைந்தாலும் பாஜகவுக்கு பிடிக்காது. இன்னைக்கு நிதி பகிர்வு பற்றி ஒரு பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கு. வாயை திறந்தாலே பொய். இப்படிதான் கூச்சமே இல்லாம பொய் சொல்றாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. பெரியவங்க சொல்லுவாங்க, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. 3 வேளையை சாப்பிட்டுட்டு எப்படிதான் மனசாட்சியே இல்லாம பொய் சொல்றாங்கன்னு தெரியல. அதுவும் நிறைந்த நாடாளுமன்றத்தில் பொய் சொல்லுகிறார்கள். யாரு பொய் சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு எம்பி கிடையாது, பிரதமர் தொடங்கி, உள்துறை அமைச்சர் தொடங்கி, நிதியமைச்சர் தொடங்கி எல்லோரும். அப்போ இத்தனை, அதாவது சரியான புள்ளி விவரங்களோடு நாம பேசும் போதே அவங்க இவ்வளவு உள்டாக்கல பண்றாங்கன்னு சொன்னா வட மாநில எம்பிக்கள் எல்லாம் அவங்க எந்த அளவுக்கு பந்தாடுவாங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் வடக்க ஆரம்பிச்சு தெற்க வரைக்கும் இதுதான் அவங்களுடைய இலக்கு. அங்க தொடங்கி இங்க வரைக்கும் வந்துடணும் அப்படின்றது. இன்னைக்கு கடைசியில எங்க வந்துட்டாங்க அப்படின்னா, கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல ஒரு காவி கொடியை நட்டு வச்சுட்டாங்க. ராமர் படம் போட்ட ஒரு காவி கொடி, ஒரு கொடிக்கம்பத்தையும் நட்டி அதையும் நட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கடுமையான எதிர்ப்பு, அந்த இதை அகற்றி இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க துணிறாங்கன்னு பாருங்க. திருவள்ளுவர் சிலையை வடக்கில் இருந்து, அதாவது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி கலைஞர் அவர்கள் அமைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரணம். ஏனென்றால் இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாறு என்பது தெற்கில் இருந்து தொடங்கி வடக்கு நோக்கி பரவியதுன்றதுதான் அது வரலாறு. அதற்கான சாட்சி தான் இன்றைக்கு கீழடி. அதன் அடையாளமாக தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வானுயர திருவள்ளுவருக்கு சிலை வைக்கும் போது கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்தார். தெற்கில் இருந்து வள்ளுவர் எங்க பார்க்கணும்? நேரா வடக்கு இமயத்தை பார்க்கணும். நாடு முழுவதும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நிலை வரணும். இதைத்தான் திருவள்ளுவரினுடைய சிலை அங்கே அமைத்ததனுடைய பின்னணி நமக்கு சொல்லுது. இன்னைக்கு அந்த சிலைக்கு பக்கத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன வள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல நீங்க போயிட்டு காவி கொடிய வைக்கிறீங்க, வள்ளுவருக்கு காவி சாயத்தை பூசுறீங்கன்னு சொன்னா எவ்வளவு வன்மத்தோடு மத வெறியோடு இந்த பாஜக இறங்கி இருக்குன்னு பாருங்க. பெரியாருடைய இயக்கங்கள், பெரியாருடைய திராவிட இயக்கம், கொள்கைகள் இங்கே வலுவாக காலூன்றி இருக்கின்ற தமிழ்நாட்டிலேயே இவங்க இவ்வளவு வேலைகளை காட்டுறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க மற்ற மாநிலங்களினுடைய நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. இங்கேயோ நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு நாம இருந்துட முடியாது. ரொம்ப திட்டமிட்டு வேலை செய்யறாங்க. அவ்வளவு எளிதா அவங்களை எடை போட கூடாது. அயோத்தி ராமர் கோயில் திறக்கிறதுக்கு இங்க வீடு வீடா போய் என்ன பண்றாங்க? அழைப்பிதழ் கொடுக்கறாங்க. வீடு வீடா போய் அழைப்பிதழ், அதோட கூட ஒரு பாக்கெட்ல கொஞ்சம் அரிசி, அந்த மஞ்சள் கலர்ல வச்சுக்கிட்ட ஒரு அரிசியை கொடுக்கறாங்க. ஒட்டுமொத்தமா இந்திய ஒன்றியத்தினுடைய ஜனநாயகத்துக்கு நாங்க வாய்க்கரிசி போட போறோம்னு அவங்க சிம்பாலிக்கா சொல்றாங்களா என்ன நமக்கு தெரியல. அது எங்க இருந்து தொடங்குறாங்கன்னா, திட்டமிட்டு இங்க இருக்கிற ஒரு நானும் ஐபிஎஸ் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அலையறாரு ஒரு ஆளு. அவர் என்ன பண்றாரு? கோபாலபுரத்துல தான் போய் தொடங்குவாராமா அந்த இத. அங்க இருக்கிற சாமி கோயில், அது ஏதோ ஒரு கோயில் இருக்குது, அங்க கிருஷ்ணர் கோயில் ஒண்ணு இருக்கு கோபாலபுரத்துல, தலைவர் வீட்டுக்கு பக்கத்துலதான். அங்க போய்தான் அந்த ராமர் கோயில் திறப்பை அவர் அங்கே இருந்து பார்ப்பார். அங்கே பூஜைகளை செய்வாராமா. ஏன் வேற எங்கேயும் செஞ்சா ஆகாதா? ஏன்னா திட்டமிட்டு செய்கிறார்கள். கோபாலபுரம் என்று சொன்னாலே உடனடியாக நினைவுக்கு வருவது தலைவர் கலைஞரினுடைய பெயர் தான். அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அப்ப ஏன் நீ அங்க போய் உட்கார்றன்னா உன்னுடைய நோக்கம் தெளிவா தெரியுது. பாத்தியா, கோபாலபுரத்துல இருந்தே நாங்க
அதே சாமி அந்த கிருஷ்ணர் கோயில் அங்கே வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கும் அதுக்கு எந்த இடையூறும் வராமல் இதுவரை அங்கே பூஜைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞரினுடைய அந்த ஜனநாயக பண்பு. அது புரியாம பாத்தீங்கன்னா நாங்க கோபாலபுரத்திலேயே போய் ராமர் கோயிலுக்கான அந்த விஷயத்த நாங்க பண்ணிட்டோம், எங்க வேணா பண்ணிட்டு எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா உணர்ந்திருக்காங்க யாரால் நாம இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறோம் அப்படிங்கறத. அதனால உங்களுடைய பாட்சா அப்படிங்கறதெல்லாம் இங்க வந்து பொருந்தவே பொருந்தாது. நீங்க எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க தான் வந்து இந்துக்களுக்கு அத்தாரிட்டி, நாங்க தான் வந்து இந்து மதத்தையே தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க இடஒதுக்கீடுன்னு வரும்போது ஓபிசி இந்துக்களுக்கு எவ்வளவு துரோகத்தை இந்த பாஜக செய்திருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வழக்கு ரீதியாகவே நிறைய பாக்குறோம். சாதாரண மக்களுக்கு இடஒதுக்கீடெல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு பாமர மக்களுக்கு கூட இதை புரிய வைக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு மக்களினுடைய இந்த மத நம்பிக்கை ஒரு 50 பைசாவுக்கு சூடம் வாங்கி கோயில் முன்னாடி கொளுத்திட்டு போறது, இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண, அதாவது கஷ்டப்படுற மக்களினுடைய அதிகபட்சமான வேண்டுதல் அப்படிங்கிறது. சாமி நான் இந்த வேலைக்கு போறேன், இந்த காரியமா நான் போறேன், இது எனக்கு நடந்துருச்சுன்னு சொன்னா 50 பைசாவுக்கு சூடம் வாங்கி கொடுத்துறேன். இந்த வேண்டுதலை ஒவ்வொரு சாதாரண ரொம்ப ரொம்ப ஏழைகள் கூட இந்துக்கள் கூட வேண்டிக் கொள்கிற ஒரு வேண்டுதல். இன்னைக்கு அந்த சூடத்துக்கு 12% ஜிஎஸ்டி போட்டிருக்கு. இந்த யாரு இந்து மதத்தை நாங்க தான் காப்பாற்றுறோம் சொல்லிட்டு அலையுதுங்களே இந்த பாஜக, இந்த அரசு சூடத்துக்கு கற்பூரம் கட்டுவாங்களே அந்த கற்பூரத்திற்கு 12% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அப்ப யாரை ஏமாத்துறாங்கன்னா ரொம்ப தெள்ள தெளிவாக இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பான்மையான இந்து மக்களை அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. நீ இந்துதான் நானும் இந்துதான் சொல்றேன், கரெக்ட். அப்புறம் ஏன் மோடி வந்து ராமர் கோயில சிலையை தொட்டி அங்க வந்து நான் பிரதிஷ்டை பண்ண போறேன்னு சொல்லும்போது சங்கராச்சாரி ஏன் முடியாதுன்னு சொல்றாரு? மோடி வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணுவாரு, நான் உட்கார்ந்து நின்று கை தட்டிட்டு இருக்கணுமான்னு ஏன் சங்கராச்சாரி கேக்குறாரு? ஏன்னா மோடி வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவர் அங்க கோயில்ல போயிட்டு மூலஸ்தானத்தை போயிட்டு அதை பண்ணும்போது ஒரு சங்கராச்சாரி நான் வெளியில நின்றுட்டு கை தட்ட முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே அவர்களினுடைய சனாதனம் வந்து குறுக்கிடுது. நிறைய பத்திரிகைகளை பாத்தீங்கன்னா எழுதுவாங்க, அப்படியே வந்து சமூக நீதிக்காக நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுதுவாங்க. ஆனால் இடஒதுக்கீடுன்னு வரும்போது பல நாளிதழ்களினுடைய உண்மையான முகம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அவன் எவாள் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அந்த பத்திரிகை நடத்துறவா எவான்னு. அதே மாதிரி இந்த மூலஸ்தானத்துக்குள்ள போகணுங்க அப்படின்னு நாம சொன்னோம்னாலே அவங்களுடைய இந்து பாசம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அது பார்ப்பன பாசம் தாண்டா, இந்து பாசம் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதையும் நாம் என்ன பண்ணிருக்கோம், நான் உடைச்சு எறிஞ்சிருக்கிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் மூலமாக சாப்பிடுற சாப்பாடு அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டுட்டு பாரத் அரிசின்னு ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்க போறாங்களா மக்களுக்கு மானிய விலையில. நீங்க கொடுத்த மானியம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப கரெக்டா வந்து சேர்ந்துருச்சு மோடிஜி. கேஸுக்கு மானியம் கொடுக்குறோம், நீங்க எப்படி நேரடியா எங்க அக்கௌண்ட்ல போடுறோம். நீங்க இது வரைக்கும் நல்லா யோசிச்சு பார்த்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நான் கேக்குறேன், யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்கும் போது உங்க அக்கௌண்ட்ல அந்த மானிய பணம் எவ்வளவு வந்து விழுது? ஒவ்வொரு தடவையும் கரெக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு அது வருதா? 20 ரூபாய் 29 ரூபாய் எப்ப வரும்னா எப்பவாவது ஒரு தடவை அத்தி பூட்டா மாதிரி நம்ம ஏதோ கேட்ட கூடாதுன்றதுக்காக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOC அப்படின்ற ஒரு பேர்ல அது வந்து விழும். அப்போ எல்லாத்தையும் எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டு எங்களை சோத்துக்கு கூட சிங்கி அடிக்க வச்சிருக்கீங்கன்றதா இந்த இப்ப தெரியுது. நீங்க கொண்டு வர பாரத் அரிசி திட்டத்துல இருந்து கிலோ 29 ரூபாய்க்கு பாரத் அரிசி கொடுக்குறாங்களாம். நாங்க இங்க இலவச அரிசியே கொடுக்கறோம்னா எங்க ரேஷன் கடையில அத நீ இந்தியா முழுக்க கொண்டு போய் நடைமுறைப்படுத்துறதை விட்டுட்டு நீ சொல்லிட்டு இருக்கிய இல்லாத பாரத்னு கத்திட்டு இருக்கியே அதை கொண்டு போய் மக்கள் கிட்ட அரிசி மூலமா கொண்டு போய் வீட்டுல சேர்க்க பாக்குறான். இருக்கிற தானியங்களை ஒழுங்காக பகிர்ந்து கொடுக்கும் மாநிலங்களுக்கு அந்த பொது விநியோக திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதை விட்டுட்டு இப்ப தமிழ்நாட்டுக்கு வாங்க அந்த பாரத் அரிசியை யார் வாங்குவா? எங்க அரசாங்கம் எங்களுக்கு இலவசமா அரிசி கொடுக்குது. நான் எதுக்காக 29 ரூபாய் கொடுத்து உனக்கு பாரத் அரிசி நாங்க வாங்கணும்? பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் அவ்வளவு அருமையா இருக்குங்க. அதுக்கு வந்து
ரெண்டையும் கலந்து வச்சு நீங்க இட்லிக்கு மாவு அரைச்சீங்கன்னு வச்சுக்குவாங்க, பூ மாதிரி இட்லி வருது. சும்மா அது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல புஷ்பி இல்லையா, சரி வேணா விட்டுருங்க. இல்ல அப்படி ஒண்ணு இருந்துச்சு, நான் சும்மா எல்லாம் ஒண்ணு சொல்லல. அப்போ இவ்வளவு ஒரு வசதி வாய்ப்புகளோடு நாங்க இருக்கும் போது நீங்க கொடுக்கிற ஏமாற்று வேலைகள் எல்லாம் எங்களை ஒண்ணும் பண்ணாது. இங்க வர்ற வட மாநிலத்தவர்களுடைய நிலை என்னவா இருக்கு தெரியுமா? கோயம்புத்தூர்ல என்னுடைய மாப்பிள்ளை வந்து சலூனுக்கு போறாரு முடி வெட்டுறதுக்காக. போகும்போது அங்க ஒரு பையன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தம்பி வேலை செய்யறாப்ல போல இருக்கு. அவன் சொல்றான், சார் தமிழ்நாடு சூப்பர் சார் அப்படின்றான். என்னப்பா அப்படின்னா, கடையில ஏசி இருக்கு. எங்க? சலூன் கடையில. சலூன் கடையில ஏசியில நின்னு வேலை செய்யறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவங்க அவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது, அதாவது சாப்ட்வேர் கம்பெனியில ஏசியில உட்கார்ந்து வேலை செய்யற அளவுக்கு அவன் நினைக்கிறான். அதுக்காக நம்ம இந்த இதையுமே வந்து குறைச்சு நாம மதிப்பிடல, எந்த தொழிலையும் நம்ம குறைச்சு மதிப்பிடல. இன்னைக்கும் வந்து முடிவெட்டுகிற தொழில் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வணிகமாக வளர்ந்து நிற்கிறது. நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு பியூட்டி பார்லர் நிறுவனம் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அந்த மக்களை எப்படி வச்சிருக்காங்கன்றது. அவங்களுக்கு இங்க வந்து 3 வேளை சோறு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அது ரேஷன் கடையில கிடைக்கிறது 3 வேளை சாப்பாடு, அது அவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல சத்துணவுல சப்பாத்திக்கு பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்க ஒரு குருமாவோ ஒரு குழம்போ கொடுக்கறதுக்கு வக்கில்லன்றதை விட மனசு இல்ல. இல்லாதப்பட்ட பிள்ளைங்க தானே, எல்லாம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்து பிள்ளைங்க தானே, பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைங்க தானே. அவங்களுக்கு என்னத்துக்கு நம்ம கொடுக்கறது? சப்பாத்திக்கு தொட்டுக்க உப்ப கொடு போதும். என்ன அநியாயங்க இது? குழந்தைங்க வந்து சப்பாத்திக்கு உப்ப தொட்டுக்கிட்டு சாப்பிடுற உத்தரப்பிரதேசத்துல இருந்து இங்க வர்றவங்களுக்கு இங்கே கிடைக்கின்ற ரேஷன் அரிசியே மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சாப்பாடு ரேஞ்சுக்கு நினைக்கிறான். அப்ப இந்த நிலையெல்லாம் மாத்தணுன்றதுக்காக இன்றைக்கு பாஜக ஆளாத மாநிலங்களில் தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை கொண்டு போய் அங்க செயல்படுத்துறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. இங்க நம்ம பெண்களுக்கு கொடுத்திருக்கிற இலவச பேருந்து, கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் இன்னைக்கு மற்ற மாநிலங்களில், வட மாநிலங்களில், பாஜக ஆளாத மாநிலங்களில் நடைமுறையில் இருக்கிறது. அங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கறாங்க. மகளிர் உரிமை தொகை, அதை அங்க வாக்குறுதி. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் முன்னேற்றம்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வட மாநிலங்கள் ஓரளவிற்கு அவர்களினுடைய அந்த மதவாத போக்கை புரிந்து கொண்டு அந்த மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை போல நம்முடைய மாநிலமும் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த மதவாத வெறி பிடித்த பாஜக RSS கும்பலை அரசியல் தளத்திலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வட மாநிலத்தையும் வந்தாச்சு. அதனாலதான் அந்த பயத்துலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இடி இது அது இது இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஏவல் கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு இவங்க இந்த வேலையை பாக்குறது இதுக்காக தான். ஆனால் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை வேணாலும் கொண்டு வாங்க, மக்களினுடைய மனநிலையை உங்களால மாற்றவே முடியாது. கட்சிகளினுடைய நிலை அப்படிங்கிறது வேறு. அவங்களுக்கு கொடுக்கின்ற நீங்க நெருக்கடிகள் கொடுத்து நீங்க என்ன வேணா மாத்திட்டு போலாம். ஆனால் மக்களினுடைய மனநிலை என்பது ஒரு நாளும் இனிமேல் திரும்பியே பார்க்காது உங்களைங்கிறதா இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற ஒன்று. மற்ற மாநிலங்களை பற்றி வரும் உத்தரகாண்ட் பத்தி செய்தி வருது. அதே பக்கத்துல இன்னொரு பக்கம் என்ன செய்தி வருது? தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டத்தினால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு செய்தி வருது. அப்ப இத பார்க்கும் போது அங்க இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க? எப்படி அங்க மட்டும் இது நடக்குது, ஏன் இங்க நடக்க மாட்டேங்குதுன்னா இவங்க நம்பி தொலைச்சிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற உணர்வுக்கு இன்னைக்கு அந்த மக்கள் வர்றாங்க. எனவே இந்த பரப்புரை என்பது, நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை என்பது வெறுமனே இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற ஒரு பரப்புரை மட்டும் கிடையாது. அதற்காக நாம் இதை மேற்கொள்ளவில்லை. இந்தியாவினுடைய வாழ்வாசாவா போராட்டமாக, இந்திய ஒன்றியத்தினுடைய வாழ்வாசாவா போராட்டமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாம் அணுக வேண்டும். அந்த அடிப்படையிலேயே இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் அமைய வேண்டும் என்பதை நாம் கவனத்துல வச்சுக்கணும்.